அதாவது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த சுங்குவாசத்திரம் பகுதியில் செல்போன்களுக்கு உதிரி பாகங்கள் தயாரிக்கும் பாக்ஸ்கான் தனியார் தொழிற்சாலை இயங்குகிறது. இங்கு ஆயிரக்கணக்கான பெண்கள் தொழில் செய்து வருகின்றார்கள். குறிப்பாக கடந்த 2021ஆம் ஆண்டு தங்கும் விடுதியில் உணவு உட்கொண்ட ஊழியர்கள் உடல்நலக் குன்றி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதில் 8 ஊழியர்கள் நிலை என்னவென்றே தெரியாமல் மௌனம் சாதித்து வந்த நிறுவனத்தை கண்டித்து 2000க்கும் அதிகமான பெண் ஊழியர்கள் சுங்குவாசத்திரம் பகுதியில் உள்ள சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 17 மணி நேரத்திற்கு மேலாக மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சம்பவம் அச்சமயம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தற்போது பாக்ஸ்கான் தனியார் தொழிற்சாலையில் திருமணமான பெண்களை பணியமர்த்த மறுப்பதாக தமிழக அரசிடம் விளக்கம் கேட்டு மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. அண்மை காலமாக திருமணமான பெண்களை தொழிற்சாலையில் பணியமர்த்த மறுப்பதாக பாக்ஸ்கான் தனியார் தொழிற்சாலை மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் எழுந்தன. அதன் அடிப்படையில் மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் தமிழக அரசிடம் இது குறித்து விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இதனைத் தொடர்ந்து தற்போது பாக்ஸ்கான் தொழிற்சாலை நிர்வாகம் சார்பில் மத்திய அரசின் குற்றச்சாட்டை மறுத்து தமிழக அரசுக்கு விளக்கம் அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதில் திருமணமான பெண்களை பணியமர்த்த கூடாது என்று எந்த நிபந்தனையும் எங்கள் தொழிற்சாலையில் நடைமுறையில் இல்லை என்றும் விலையுயர்ந்த பொருட்களான தங்க ஆபரணங்களை தான் அணிந்து வரக்கூடாது என்ற நிபந்தனை மட்டுமே தொழிலாளருக்கு வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரவீன்.